தமிழ்க்குருதி. இந்த தமிழ்க்குருதி என்ன செய்யும்? வலியில் நீ துடிக்கும் பொழுது உன் தமிழ்க்குருதி என்ன செய்யும்? உன்னையே அறியாமல் அம்மா என உன் உதடுகளை உச்சரிக்க வைக்கும். ஒரு பெரும் இன்னலில் இருந்து நல்வாய்ப்பாக நீ தப்பிக்கும் பொழுது உன் தமிழ்க்குருதி என்ன செய்யும்? உன்னையே அறியாமல் அப்பா என உன்னை நிம்மதி பெருமூச்சு விட வைக்கும். உன் கண்ணெதிரே ஒரு கொடுமை நடக்கும் பொழுது உன் தமிழ்க்குருதி என்ன செய்யும்? உன்னையே அறியாமல் ஐயோ என உன்னை பதற வைக்கும். ஐயோ என்பது உன் தாய் தெய்வம் கொற்றவையை அழைக்கும் சொல். ஆரியனும் தெலுங்கனும் இந்த மண்ணில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பே, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கொடுமைகளை கண்டால் ஐயோ என கொற்றவையிடம் முறையிடுவது தமிழ் இனத்தின் வழக்கம். இங்கே வந்த ஆரியனும் தெலுங்கனும் அதிகாரத்தின் உச்சாணி கொம்பில் ஏறி அமர்ந்து கொண்டு கொற்றவை வழிபாட்டை சிதைத்து துர்க்கை என்றும் மர்த்தினி என்றும் உருமாற்றினார்கள். கொற்றவை வழிபாட்டை தமிழ் இனம் துறந்த பிறகும் ஒரு கொடுமை நடக்கையில் தன்னை அறியாமல் ஐயோ என கொற்றவையிடம் முறையிட்டு கொண்டுதான் இருந்தது. இதனை கவனித்த ஆரியனும் தெலுங்கனும் கொற்றவையை தமிழ் இனத்தின் நினைவிலிருந்தும் துரத்துவதற்காக ஐயோ என்பது யமனின் மனைவி பெயர் என தமிழினத்தின் காதில் திரும்ப திரும்ப ஓதி ஐயோ என்பது யமனின் மனைவி பெயர்தான் என தமிழினத்தை நம்ப வைத்து விட்டனர். தனக்கு வேண்டியதை கடவுளிடமோ மன்னரிடமோ நேரடியாக வேண்டாமல் கடவுளின் மனைவியிடமும் மன்னரின் மனைவியிடமும் சிபாரிசுக்கு போகிற குருதியை கொண்டவர்கள்தான் ஆரியர்களும் தெலுங்கர்களும் என்பதை இதிலிருந்தே அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் கடவுளிடம் பரிந்துரைக்கிற வேலையை முழு நேர வேலையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் சமஸ்கிருத பரிந்துரை நம் தமிழ் தெய்வங்களுக்கு புரியாது என்பதை அறியாமலேயே நாமும் அவர்களை நாடி நம் தெய்வத்திடம் பரிந்துரைக்கும்படி அர்ச்சனை தட்டுகளை நீட்டிக் கொண்டிருக்கிறோம். தமிழா, உன் உடலில் ஓடுவது தமிழ்க்குருதி என்றாலும் ஆரிய திராவிடத்தின் கூட்டு தயாரிப்பான சலவை எந்திரத்தால் உன் மூளையை நீ சலவை செய்து கொண்டிருக்கிறாய். முதல் வேலையாக அதை நீ நிறுத்து. இரண்டாவது வேலையாக பழம்பெருமை மிக்க தமிழர் வரலாறு எனும் பேரருவியின் கீழ் உன் மூளையை நிறுத்து. இந்த இரண்டு இடத்திலும் நிறுத்து என்கிற ஒரே சொல்தான் இருக்கிறது என்றாலும் இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. முதல் நிறுத்து உன் இனத்தின் இருண்ட காலத்தை முடிவுக்கு கொண்டு வர வழிவகுக்கிறது. இரண்டாவது நிறுத்து உன் இனத்தின் பொற்காலத்தின் தொடக்கத்துக்கு வழிவகுக்கிறது. உன் எதிரிகள் உன் தோற்றத்தைப் போலவே வேடம் தரித்து உன் நண்பர்களாக நாடகமாடிக்கொண்டு உன்னுடனேயே இருக்கிறார்கள். தோற்றம் ஒன்று போல இருந்தாலும் குருதி வேறு வேறு. உன் குருதி தமிழ் குருதி, அவர்கள் குருதி தமிழ் தோல் போர்த்திய நரிகளின் குருதி. நீ புலி, உன்னை நரிகள் சூழ்ந்திருக்கின்றன. இப்பொழுது உன் தமிழ் குருதி என்ன செய்யும்? அறிவாயுதம் எடடா, கொடியோர் செயல் முடிடா, முதல் மொழி பேசிடும் தமிழா. தமிழ் தாயினை அழைத்து அரியாசனம் அமர்த்து, தமிழ் தாயினை அழைத்து அரியாசனம் அமர்த்து, உயர்மொழி பேசிடும் தமிழா. அறிவாயுதம் எடடா, கொடியோர் செயல் முடிடா, முதல் மொழி பேசிடும் தமிழா.